மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தமிழக வெள்ள பாதிப்பு மற்றும் நிவாரணம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பேசிய போது மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் இடையூறு செய்ததாக TR பாலு குற்றம் சாட்டிய நிலையில் அவையில் தவறான தகவலை தெரிவித்ததால் குறுக்கிட்டதாக எல் முருகன் விளக்கம் அளித்துள்ளார். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் முருகன் அவர்கள் ஏதோ பேச ஆரம்பித்தார். இது அமைச்சர் நான் பேசுகிற கேள்வி கேட்குறேன், அமைச்சர் சம்மந்தப்பட்ட அமைச்சர் பதில் சொல்ல நீங்கள் எழுந்திருக்க உட்காருங்க அப்படின்னு. இதை தொடர்ந்து நம்ம தோழர்கள் அவர் என்ன பேசுனாருன்னு ஏன் காதில் விழலை. ஆக்சுவலாக அவர் என்ன பேசினாரோ இது மாதிரி நாங்கள் எல்லாம் தான் செஞ்சுருக்கோம், மத்திய அரசு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு, நீங்கள் தான் முறைப்படுத்தி முறைப்படி அதுக்கு உதவியெல்லாம் செய்யலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவங்க கேட்டது NDRF நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டில் கேட்டாங்க. நம்ம ராஜா கேட்ட கேள்வி மெயின் கேள்வி அதான். நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டில் அவர் SDRF நிதியில் எங்கள் பணம் இருக்குது அந்த அமைச்சர் சொல்லிட்டு இருந்தார். நம்ம கேட்டது 37,000 கோடி கேட்டோம். அவர் 2,000 கோடி 1,500 கோடி பற்றியே பேசியிருந்தார். இது ஒன்று கிடக்க ஒன்று பேசிட்டு இருக்காரு. சம்மந்தப்பட்ட நான் நடுவில் எழுந்து கேட்டேன். சம்மந்தப்பட்ட அமைச்சர் கேபினட் அமைச்சர் மிக முக்கியமான கேள்வி, இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவர் தான். அவர் ஏன் வரல? 27ஆம் தேதிக்குள்ள நிதியை விடுவிக்கிறேன்னு சொன்னார். ஆனால் இதுவரை செய்யலைன்னார். அதையும் நான் கோட் பண்ணி அது என்னாச்சு என்ன கேட்டால் எதுக்கும் பதில் கிடையாது. நடுவில் ஒரே கம்பர்ஷன் போது இவர் தொடர்ந்து பின்னிட்டு பேசிட்டே இருந்தார். என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காரு. அவருடைய நோக்கம் என்ன, நான் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு டிஸ்டர்ப் பண்ணி. ஆனால் நம்ம மாநிலத்தை சார்ந்த முருகன் அவர்கள் இதை இன்டர்ஃபியர் பண்ணி கெடுத்துக்கிட்டே இருந்தார் திரும்ப. அதை நம்ம தோழர்கள் எல்லாருமே எழுந்து கூச்சல் போட ஆரம்பித்தாங்க. நீங்கள் எதுக்கு இன்டர்ஃபியர் பண்ணுறீங்க, நல்ல சரியான என்ன அன்பார்லிமெண்ட் வேர்டு TR பால் என்ன சொன்னார். நான் அதான் கேட்டேன், ஸ்பீக்கருக்கு பார்த்து கேட்டேன். அப்புறம் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அவங்க எல்லாம் சேர்ந்து அவருக்காக பேசுகிறாங்க. ஒன்றிய அரசுக்கு ஃபாராக பேச ஆரம்பித்தாங்க. ஒரே கம்பர்ஷன் ஏற்படுச்சு. இதுதான் தவறான தகவல்களை பாராளுமன்றத்தில் சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் நான் தவறான தகவல் சொல்லாதீங்க, நீங்கள் தமிழ்நாடு சம்மந்தமாக தவறான தகவலை நீங்கள் சொல்லக்கூடாதுன்ற சொன்னதை இது வச்சுட்டு என்ன உடனடியாக அவருக்கு என்ன ஒரு டவுன்ட்ரோடன் சமுதாயத்திலேருந்து வந்த என்னை பார்த்ததுனால ஏன்னா அவங்களுக்கு திமுக அடிமட்ட மக்களை பார்க்கவே பிடிக்காது. அப்படி பார்த்தோன்னே யூ ஆர் அன்ஃபிட் மினிஸ்டர், யூ ஆர் அன்ஃபிட் இப்படி சொல்ல வேண்டிய அவர் என்ன சொல்லலாம், வேறு துறையினுடைய அமைச்சர் அவர் பதில் சொல்லணும். நீங்கள் அப்படி விட்டு நீங்கள் அன்ஃபிட் அமைச்சர் என்று என்னுடைய கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கு பிறகு சுதந்திரமடைந்து இது திமுக யாரையும் பண்ணலை. முதல் முறையாக இந்த சமுதாயத்திலிருந்து அருந்ததியர் சமுதாயத்திலிருந்து ஒரு அமைச்சராக்கணும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக இங்கே பாராளுமன்றத்தில் நம்ம இருக்கிறோம். ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தினுடைய குரலாக நாம் இங்கு இருக்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த இருக்கிற ஒரே அமைச்சரை அங்கே ஈவன் தமிழ்நாட்டிலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு MP கூட இல்லாத நேரத்தில் கூட நம்மளை வேறு மாநிலத்திலிருந்து MP ஆக்கி அமைச்சராக்கி தமிழ்நாட்டுக்கு சேவை செய்வார். அப்படிப்பட்ட என்ன அன்ஃபிட்னு சொல்லி ஒரு அன்பார்லிமெண்ட் வேர்டில் யூஸ் பண்ண திரு TR பாலு அவர்கள் அதை இங்கே வெளியில் அதை அப்படியே திசை திருப்புற. ஏன்னா திமுக எப்பயுமே திசை திருப்புற வேலைகளில் தான் பேர்டனை ஷிஃப்ட் பண்ணுற வேலைகளை தான் பார்ப்பார்கள். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.